ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து நம்ம நிறைய விஷயத்தை நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன். Z1ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்டு Z2 அப்படின்னு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துங்க. இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நான் ரெக்டாங்குலர் ஃபார்மில் எடுக்க போகிறது கிடையாது. ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் இன் போலார் ஃபார்ம். ஓகே, அப்படி எடுத்துக்கிறேன் நான். இது வந்து என்னன்னா R இன்டூ காஸ் தீட்டா 1 ப்ளஸ் I சைன் தீட்டா 1. ஸோ இங்கே R1ன்னு வச்சிடுறேன். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன சொல்லுது? இது ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்லுது. மாடுலஸ் ஆஃப் Z1 என்னது? R1. இதுக்கு என்ன அர்த்தம்? இது ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர்குமெண்ட் ஆஃப் Z1னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் ஆக்சிஸ் கூட என்ன ஆங்கிளை ஏற்படுத்துது? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் ஆக்சிஸ் கூட θ1ன்ற ஆங்கிளை ஏற்படுத்துது. ஸோ சிமிலர்லி லெட் மீ இன்ட்ரடியூஸ் another காம்ப்ளெக்ஸ் நம்பர் R2 cos θ2 plus I sin θ2. So modulus of this complex number is R2. அதாவது ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது. அதே மாதிரி ஆர்குமெண்ட் ஆஃப் Z2 இஸ் θ2. ஆர்குமெண்ட் ஆஃப் Z2 இஸ் θ2. இது எக்ஸ் ஆக்சிஸ் கூட என்ன ஆங்கிள் ஏற்படுத்துன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நான் என்ன செஞ்சு போகிறேன்? டெரிவேஷன் பார்ட் தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். நம்ம ட்ரிக்னாமெண்ட்ரி அல்ஜிப்ராவில் என்ன கற்றுக்கிட்டோமோ அதை நான் செய்ய போகிறேன். அப்புறமா நான் ப்ராக்டிக்கல் சென்ஸுக்கு வரேன். ஓகே, Z1ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் Z2ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நான் பெருக்க போகிறேன், மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ R1 cos θ1 ப்ளஸ் I sin θ1 இன்ட்டு R2 cos θ2 ப்ளஸ் I sin θ2. ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் பெருக்கிறேன். இப்போ R1ஐயும் R2வையும் பெருக்குனா R1 R2. அதை ஃபஸ்ட்டு பெருக்கிடுவோம். இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் பெருக்கலாம். இது எப்படி பெருக்குவீங்க? இந்த ரியல் இன்ட்டு இமேஜினரி அதுமாரி பெருக்குங்களா? அதுமாரி ரியல் இன்ட்டு ரியல் cos θ1 cos θ2 மைனஸ் imaginary into imaginary sin θ1 sin θ2 plus I. Okay, I will put a big bracket here, plus I. Real into imaginary cos θ1 sin θ2 plus imaginary into real plus sin θ1 into cos θ2. Okay, இதில் சைனும் காசும் கலந்து இருக்குது. இதில் சைன் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் இங்கே நான் ரொம்ப ரசிக்கிற விஷயமே இந்த ஒரு விஷயம் தான். இதை நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருக்கோம். இதை வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜில் வந்து R1 R2 இதை காஸ் ஆஃப் θ1 ப்ளஸ் θ2 அப்படின்னு எழுதலாம். காஸ் ஃபார்முலா வரும்போது இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே மைனஸாக வரும், மைனஸாக இருந்தால் இங்கே ப்ளஸ் வரும். ரெண்டுமே ஒரே மாதிரி வரும். ஹோப் யூ வில் ரிமெம்பர் தட். ப்ளஸ் I இன்ட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து சைன் ஆஃப் θ1 ப்ளஸ் θ2. சைன் ஆஃப் θ1 ப்ளஸ் θ2. திஸ் இஸ் Z1 இன்ட்டு Z2. Z1 இன்ட்டு Z2. சரி, இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இப்போ கிடச்சிடுச்சு. இதுவும் போலார் ஃபார்மில் கிடச்சிடுச்சு. யூ ப்ளீஸ் லிசன் இட் கேர்ஃபுல்லி. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியும். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியும். அஃப்கோர்ஸ் இது என்ன ஆங்கிளை ஏற்படுத்துதுன்னு உன்னால் சொல்ல முடிஞ்சிச்சு. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை பார்த்தோன்னே அதான் போலார் ஃபார்ம்னுடைய கிரெடிட்டே இதுதான். அதை பார்த்தோன்னே ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும், அதானே அதனுடைய பேசிக்கான விஷயமே. அது ஆங்கிள் என்ன ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர், சரி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பெருக்குனா இது பெருக்கின பிறகு புதுசாக வந்ததும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். சரி, வாட் இஸ் மாடுலஸ் ஆஃப் Z1 இன்ட்டு Z2? சார், காம்ப்ளெக்ஸ் நம்பரை பெருக்கின பிறகு புதுசாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும் இல்லையா? அது ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும். சரி, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும்? யூ see the derivation part here. R1 into R2 அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஆரிஜின்லேருந்து 2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, இது ஆரிஜின்லேருந்து 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குன்னா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா பண்ணி புதுசாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும் இல்லையா? அது ஆரிஜின்லேருந்து 2 into 3 6 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கும்னு ஆன்சர் கிடைக்குது. ஸோ இது என்னது அப்படின்னா R1 இருக்க வேண்டிய இடத்துல மாடுலஸ் ஆஃப் Z1 அப்படின்னு எழுதலாம்.
R2 இருக்க வேண்டிய இடத்துல மாலஸ் ஆஃப் Z2ன்னு எழுதலாம். இது ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு அதை மொதல் சொல்லு. இது ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்லு. இதை ரெண்டுத்தையும் பெருக்கினா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு உன்னால் சொல்ல முடியும். ஓகே, இது ஒன்று இருக்கட்டும். நான் இன்னும் இதை ப்ராக்டிக்கல் சென்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இது ஒன்று, இது ஒரு ப்ரூஃப். இது அடுத்து பாருங்கள், இதுலேருந்து எனக்கு இன்னும் ஒரு விஷயம் கலெக்ட் ஆகுது. என்னது அப்படின்னா, ஆர்கியூமெண்ட் ஆஃப் Z1 இன்ட்டு Z2. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பெருக்கின பிறகு புதுசாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும்ல, அது எக்ஸ் ஆக்சிஸ் கூட என்ன ஆங்கிள் ஏற்படுத்தும்? ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பெருக்கின பிறகு புதுசாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும் பாருங்க, அது எக்ஸ் ஆக்சிஸ் ரியல் ஆக்சிஸ் கூட என்ன ஆங்கிளை ஏற்படுத்தும்? இது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன ஆங்கிளை ஏற்படுத்தும்? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் θ1ன்ற ஆங்கிளை ஏற்படுத்துது, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் θ2ன்ற ஆங்கிளை ஏற்படுத்துது, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் θ1 + θ2ன்ற ஆங்கிளை ஏற்படுத்துது. அந்த ரெண்டு ஆங்கிளையும் கூட்ட சொல்லுது. ஓகே, ஸோ இதுக்கு என்ன மீனிங்? இது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 30 டிகிரின்ற ஒரு ஆங்கிளை ஏற்படுத்துதுப்பா. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 30 டிகிரின்ற ஒரு ஆங்கிள் ஏற்படுத்துது. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 20 டிகிரின்ற ஒரு ஆங்கிளை ஏற்படுத்துது. அப்போ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் பெருக்கனா அந்த புது காம்ப்ளெக்ஸ் நம்பர் 50 டிகிரின்ற ஆங்கிளை ஏற்படுத்தணும். ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பரை பெருக்கனா அது ரெண்டு ஆங்கிளையும் கூட்ட சொல்லுது. அப்போ 50 டிகிரின்ற ஆங்கிளை ஏற்படுத்தணும். அப்போ θ1 இருக்க வேண்டிய இடத்துல நீங்க ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 எழுதிக்கோங்க. θ1 இருக்க வேண்டிய ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 எழுதிக்கோங்க பிளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2. ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 இன்ட்டு Z2. ஓகே, இங்கே மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா இங்கே என்ன ஆகுது பாருங்க, ப்ளஸ் ஆகுது. ஆனால் இங்கே நீங்கள் அர்த்தத்தையே வேற மாதிரி புரிஞ்சுக்கணும். கவனிய, ஸோ திஸ் இஸ் ரியல் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் இமேஜினரி ஆக்சிஸ். இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன், இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன். இதான் Z1ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது Z2ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது ஆரிஜின்லேருந்து 2 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ஆரிஜின்லேருந்து 4 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது 2 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது, இது 4 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது வந்து ஒரு 20 டிகிரி ஆங்கிளை ஏற்படுத்துதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 40 டிகிரி ஆங்கிளை ஏற்படுத்துதுன்னு வச்சுக்கலாம். 40 டிகிரியா 60 டிகிரின்ற ஆங்கிளை ஏற்படுத்துதுன்னு வச்சுக்கலாம். 60 டிகிரின்ற ஆங்கிள் ஏற்படுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ Z1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதனுடைய ஆர்குமெண்ட் என்னன்னு தெரியுது. Z2ன்றதுனுடைய ஆர்குமெண்ட் என்னன்னு தெரியுது. இது ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியுது. சரி, இப்போ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் எடுத்து பெருக்கலாம். அது இஃப் இட் இஸ் இந்த ரெக்டாங்குலர் ஃபார்மாக இருந்தாலும் ரியல் பார்ட் இன்ட்டு ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட், அந்த மாதிரி பெருக்கி புதுசாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்கள் உருவாக்குங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த இடத்துல எங்கே இருக்கும்? நான் நிறைய தடவை சொன்னேன், அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க, சப்ராக்ஷன் ஆஃப் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே இருக்குன்னு இந்த டெரிவேஷனுக்கு அப்புறம் உன்னால் ஈஸியாக ப்ளோட் பண்ண முடியும். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது ரெண்டுத்தையும் பெருக்கனா Z1 இன்ட்டு Z2, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே இருக்கும்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஆரிஜின்லேருந்து 4 2s are 8 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்க போது. சரிங்களா, 8 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்க போது. இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்டையும் கூட்டுங்க 80 டிகிரி. 80 டிகிரினா அப்போ இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை தாண்டி இருக்காது. அப்போது இங்கே தான் இருக்கும், அது இந்த லைனில் தான் இருக்க போகுது, இந்த லைனில் இருக்கும். 8 யூனிட்ஸ் இதை போல் 4 டைம்ஸ், இதை போல் 4 டைம்ஸ் 1 2 3 4. ஸோ இங்கே தான் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து எப்படி இருக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது என்னுடைய கன்வீனியன்ட்டுக்காக நான் என்ன சொல்கிறேன், 15 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். ப்ளீஸ் லிசன், இது வந்து 15 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். சாரி, 15 டிகிரி. அப்போனா இது எங்கே இருக்கும்? 15 டிகிரினா 4 2s are 8 டிஸ்டன்ஸில் இருக்கும். ஓகே, இதான் Z1 இன்ட்டு Z2. இந்த ஆங்கிள்லாம் இருக்கும், இந்த முழு ஆங்கிள்லாம் இருக்கும் 75 டிகிரியில் இருக்கும்ல, 75 டிகிரியில் இருக்கும்ல. ஓகே, நான் இதே மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்து காட்டட்டுமா? ஆரிஜின்லேருந்து 2 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ், 4 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ். யூ ப்ளீஸ் கம் டு தி கிராஃப். இது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்த்துக்கலாம். அதை கிராஃபை பாருங்கள். ஸோ இந்த கிராஃப் பாருங்களேன். இது வந்து இந்த 90 டிகிரியை வந்து 15 30 45, இது ஒரு 45, இது ஒரு 45. இங்கே ஈச் டிவைடர் வந்து என்னவா இருக்குது, 15 டிகிரி ஆங்கிளாக இருக்குது. 15 டிகிரி ஆங்கிளாக இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஆரிஜின்லேருந்து 2 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸில் எடுக்க போகிறேன், 15 டிகிரியில் எடுக்க போகிறேன். 15 டிகிரியில் 2 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸில் எடுத்துக்கிறேன் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை. யூ ப்ளீஸ் லிசன். ஐ வில் செலக்ட் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். I will select a complex number 15 degree and which is at a distance of
2 units from the origin. அதுக்கப்புறம் let me take another complex number z2. This complex number is going to be 60 degree. 60 degree னா அது எங்க இருக்கணும் சொல்லுங்க பாப்போம். இது ஒரு 15, இது ஒரு 30, இது ஃபுல்லா ஒரு 30, இது ஒரு 30. அப்ப இங்க இருக்கணும். இப்போ இது இந்த இடத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தா என்னவா இருக்கும்? ஆரிஜின்ல இருந்து 1 2 3 4 இங்க எடுத்துக்கிறேன். 4 டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ரைட்? அதுக்கப்புறம் 30 degree in triangle இருக்குது. I will take a complex number here. Okay. I will take a complex number here. Please closely watch this. Polar. Please wait, closely listen what I am doing in the screen. Okay, hope you can see here. Z1 is the complex number which is at a distance of 2 units from the origin and it makes 15 degree with the x-axis, that is real axis, and Z2 is another complex number which is at a distance of 4 units and making an angle of 60 degree with that complex number. So thing is that if I multiply these two complex numbers, that multiplication of complex number lies 8 units distance from the origin and it makes 60 plus 15, 75 degree with the x-axis, 75 degree with the real axis. So நம்ம இத மல்டிப்ளிகேஷன் பண்ணி நான் இங்க கமெண்ட் கொடுக்கிறேன், இன்புட்ல கமெண்ட் கொடுக்கிறேன். சோ அது எங்க இருக்குன்னு பாருங்களேன். சோ இன்புட்ல z1 into z1 into z2. Set wait, you closely watch what I am doing. Polar coordinate complex number மாத்திக்கிறேன். இதையும் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரா மாத்திக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் பெருக்கிறேன். z1 into z2. ஓகே, ஸோ இப்போ புதுசாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துடுச்சு. அது எங்கே இருக்குதுன்னு தெரியல கிராஃபில். I will move that. You please listen. So z3 is the complex number which lies here. Z3 is the complex number which lies here. இது எங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 8 டிஸ்டன்ஸில் இருக்கு. இப்போ பாருங்க, இது 90ல 15 போயிடுச்சுன்னா 75 டிகிரி. அப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 15 டிகிரியில் இருக்கு. அப்போனா இந்த வீடியோவுடைய கன்க்ளூஷனில் நீங்கள் என்ன தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மல்டிப்ளிகேஷன் கிராஃபில் எப்படி இருக்கும்னு உங்களால் சொல்ல முடியும். இது ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கோ, இது ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கோ, அது ரெண்டுத்தையும் பெருக்கிடணும். இது எக்ஸ் ஆக்சிஸ் கூட என்ன ஆங்கிள் ஏற்படுத்துது, இது எக்ஸ் ஆக்சிஸ் கூட என்ன ஆங்கிள் ஏற்படுத்துதோ அது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா
அந்த புது காம்ப்ளெக்ஸ் நம்பர் அந்த இடத்துல தான் இருக்கும். இது நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நான் இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், Z1 into Z2 இந்த ரெண்டுத்தையும் பெருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும்? ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா Z1ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது? Z2ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது? அது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. அப்படி தான் நீங்கள் படிக்கணும். இந்த மாடலஸை பிரித்து போட்டுக்கிறேன் சார்னு படிச்சிங்க, அது எனக்கு ரொம்ப புரிஞ்சிச்சின்னு சொன்னீங்கன்னா புரியுறது அப்படின்னாலே என்னன்னு தெரியலன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகே, ஸோ அடுத்தது ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 into Z2 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் ஆக்சிஸ் கூட என்ன ஆங்கிளை ஏற்படுத்தும் அப்படின்னா Z1ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் ஆக்சிஸ் கூட என்ன ஆங்கிளை ஏற்படுத்தும்? Z2ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் ஆக்சிஸ் கூட என்ன ஆங்கிள் ஏற்படுத்தும்? அந்த ரெண்டு ஆங்கிளையும் கூட்டுங்க. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது இங்கே ப்ளஸ் சிம்பிள் வருது. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி 2. வில் see in the next video. Thank you.